கடையம். இதோட 2க்கும் மேற்பட்ட நாய்கள் இறந்து போச்சு. இப்ப பிடிச்சிருக்க நாய் எந்த ஆபத்து இல்லாம நடக்கணும், இருக்கணும். அந்த யோகம் எனக்கு உண்டுமா அப்படின்னு ஒரு மன வருத்தம் உனக்கு இருக்கு. ஏன் இப்படி நாய் மேல இவ்வளவு பற்று? அப்படின்னு நீ நினைக்கிற. கண்ண முடிக்கா ஒப்பன் தொழில பார்த்தேன். கண்ண முடிக்காடா, உங்க அப்பன் தொழில பார்த்தேன். கொஞ்சம் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கு. இப்போ கொஞ்சம் கடன்பட்ட மன குழப்பம் இருக்கலாம். அதை மீட்டி தார, ஒரு குழந்தை பாக்கியமும் தார. ஆம்பளை பைய பிறப்பான். என் பேரு கருப்புசாமின்னு வச்சுக்கா. கால் வந்துடுவான். வெற்றி ஆக்கி தாரேன். சொல்லு. அதை அப்படி கொண்டு வந்து கொடு, ஜெயிச்சிருவான். சாமி கிரகத்தை பார்த்துதான் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணேன். அதனால எதுக்கும் அசராம செயல்பட்டுருவேன். இப்போ உனக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழில வருமானத்தை பெருக்கி தரணும். அதே மாதிரி நடந்துகிட்டு வீட்டை பரிபூர்ணமா முடிச்சும் தரணும். ஒரு பத்திரம் சம்பந்தமான குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அது நீதிமன்றத்துக்கு போகாது, நம்மளே முடிச்சிருவோம். தைரியமா இருப்பியா? காலோடு சில லட்சங்களை வர வைக்க, ஏடு கிடைக்க வைக்கிற, ஓடு. ஆனந்தமாரடா. அகத்திய ஜீவனாடி கிடைக்கும் வைகாசியில. சென்று வா மகனே, வென்று வா. அப்படி இல்லைன்னா நேர வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் சுந்தரமூர்த்தி கௌசிக நாடி சாயிரம் இருந்தான். அவன் ஏட்ட கொடுக்க போறான், போய் வாங்கிக்கா போ. சங்கரன் கோயில் என் புருத்தனை என்கிட்ட சேர்த்து வை ராசா. அம்மா விட்டுறாத. உன் கட்டுமனைக்கு போனேன். உன் புருஷனுடைய மனநிலைகள் கொஞ்சம் மாற்றமாகி உன்னை வேண்டாம்னு உதறி தள்ளவா, அல்லது அவன் நல்ல இழுபட்டு வந்து சேரட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் விட்டு பிடிப்போமா என்ற எண்ணத்தில் அவன் இருக்கான். இப்போ விட்டு பிடித்த காலம் முடிஞ்சு போச்சு. புரியுதா? தை 19ஆம் தேதிக்கு மேலே உன்னை கூப்பிட்டுருவான். சந்தோஷமா போய் இருந்து வாழ்ந்துக்கலாம். அடிக்கடி பிடையிலிருந்து முதுகெலும்பு வர வலியும் வேதனையும் இருக்கு. பயத்தை ஏற்றிக்கிட்டு சாப்பிட முடியாத குறை இருக்கு. கண்ணை கட்டிக்கிட்டே வருது. அதனால இந்த நிலைகள்லாம் இருக்க வேற எதுவும் தெய்வ வைவர கோளாறு எதுவும் நடந்திருக்கா, அல்லது வேற எதுவும் தெய்வ குற்றம் இருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. காலில் விட்டு வரலாம். யாவுமா பேசணும் இவங்கள்ட்ட. எந்த வார்த்தையும் முன்ன பின்ன விட்டுறக்கூடாது. வீடு இடம் சம்பந்தமான வாக்குவாதம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதுல முன்ன பின்ன பேசினா விருட்னு சண்டை போடக்கூடிய மனசெல்லாம் வரும். அப்படி நிலைகள் வரக்கூடாது. புரியுதா? புரியலையா? கோர்ட்டு காவல்துறை செல்ல வேண்டிய விதி நேரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. வார்த்தையை குறைக்கணும், மனசை அடக்கணும். அப்போதான் ஜெயிக்க முடியும். இவன் நோயை தீர்த்து தந்துடுறத, பிரச்சனை இல்லாம ஆக்கி தந்துடுற. போதும்ல? பணம் கொடுத்துட்டேனே, வாங்கி தர முடியுமா? கொஞ்சம் பணம் வெளியில இருந்து வரும் நமக்கு. தைரியமாறு வாங்கி தரேன். கண்ணை மூடு பார்ப்போம். கொஞ்ச நேரம் நல்ல என்னையவே நினைச்சு கும்பிடு பார்ப்போம். மனதுக்குள்ள அடுத்து எந்த வியாதியும் வராது. இந்தா சந்தோஷமா இருந்துக்கலாம். இந்த கனியை கொண்டு வீட்டில் போய் வெற்றி அடைஞ்சாச்சு. சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருக்கலாம். சென்னை மாநகர், சென்னை, மெட்ராஸ், மெட்ராஸ். என் மகனை பத்தி எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கண்ணாடியை களத்தை சொல்லி உத்தரவு. உன் மகனுடைய இருதயத்துக்குள்ள இன்னொரு பொம்பளை வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ கெட்டினவளா அப்படின்னு பார்த்தேன். இல்ல, வேற பொம்பளை. வைப்பாட்டி வீட்டில் போய் மடங்கி கிடக்காம மண்டையில சரக்கு இல்லாம கால் வச்சுக்குவான். அவன் வயத்துக்குள்ள மருந்து உருண்டை கிடக்கு. வயத்துக்குள்ள மருந்து உருண்டை எதுக்கு? ஆம்பளைய மசக்கி போடுறது. அப்படி உருண்டை கிடந்து அவன் மதி மயங்கி அவட்ட மடங்கி கிடக்கான்.
அவனை வெளியே எடுத்து உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து வாழ வச்சா போதுமில்லா? இந்தா சனி பகவானுடைய சக்தியால் உன் மகனை இழுத்து கொண்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். வெற்றி உண்டு மகளே, செல்வாக்காயிரு, காப்பாய் தந்துருங்க. ஓ, உங்களுடைய சாந்தியத்துக்குள்ள போய் பார்த்தேன். சாந்தியத்தியம்னா உங்களுடைய ஆத்மா. எடுத்து கொடு. இந்த ஆன்மாக்களை எல்லாம் நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 3 தலைமுறைகளுக்கு முன்னால பாண்டுரங்கனுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பினீர்கள். என்னடா இவன் பேச மாட்டான், பேச வைக்கும். யாரு? அந்த பாண்டுரங்கனுடைய ஆலயத்தை எழுப்பி அதனுடைய காலங்களிலே ஒரு மங்கை அந்த ரங்கனுக்கு உரிமைப்பட்டவள், பாண்டுரங்கனுக்கு உரிமைப்பட்டவள். அவள் பாண்டுரங்கன் மீது பக்தியும் அற்புதமான தெய்வ ஞான சக்தியவும் உள்ளுக்குள்ளே கொண்டு மிகவும் பரிசுத்தமான நிலைகளோடு இருந்தவள். ஆனால் அவளுடைய சுய வாழ்க்கையில் மனம் பாதிக்கப்பட்டு மிகவும் குழப்பம் அடைந்து தண்ணீரில் விழுந்து அவள் இறந்துட்டான். புரியுதா? 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 அதை சொல்லதுக்கு அங்கே ஆளும் கிடையாது, அந்த சக்தியை பெறக்கூடிய பாக்கியவானும் இல்லை. அதனால் அந்த ஆலயத்தில் நான் குடியேறி பார்த்து ஒருத்தனுக்கு துறைக்கு காட்டுறேன். வெற்றி செம்மையாக்குறேன். இந்த மகனே ஆனந்தம். சரி, ஆனந்தமடை வாய்ப்பா. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி முக்காலமும் சொல்லுகிற சாமி கருப்பசாமி. என் வாழ்க்கையில கடந்ததையும் அடுத்து நடக்க போறதையும் சொல்லணும் அப்படிங்கிற வார்த்தையை உன் வீட்டில் சொல்லிட்டு தான் என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் நோட்டுவா. முதல்ல நீ செய்து கொண்டிருந்த தொழில் இப்ப மாறி போச்சு, வேதனை ஆயிடுது. அதுல 2 பேர்கள் உனக்கு குறுக்கிட்டு உன் தொழிலை பார்க்க விடாம தடுத்து நிறுத்தினாங்க. அதுல செய்வனை நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் உனக்கு உண்டு. ஆனாலும் மாந்திரிக மேல உனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா அப்படி நடந்து பாதிக்கப்பட்டவர்களை வைத்து நமக்கும் நடந்திருக்கலாம் என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் உண்டு. பார்த்தோமா? இப்ப பட்டிருக்க கடனை தீர்த்து தரணும். குடியிருக்கிற இடம் கூட நமக்கு உரிமையாகமா ஆகாதாங்கிற குழப்பம் உன் உள்ளத்துல, அதுல ஆபத்து இல்லாம நடத்தி தரணும். ஒரு பிள்ளையினுடைய கிரகம் சரியில்லைங்கிற ஒரு மன வருத்தம் உனக்கு இருக்கு. அதை சீர் பண்ணி வெட்டியாக்கி தந்தா போதுமில்லா? தொழிலையும் ஓகே பண்ணி தரேன். பிப்ரவரியிலிருந்து தொழில் முன்னேறும். பிள்ளையுடைய வேதனையை தீர்க்கிறேன். வேற என்னடா வேணும் உனக்கு? கண்ணை முடிக்கா, மனசை அடக்கு. கொண்டு வந்து சேர்க்கிறேன். வெற்றி உண்டு, செம்மையாக இருந்து கட்டுவோம். கருப்பசாமி, ஆமா, நெல்லை மாநகர் திருநெல்வேலி சீமை. வீட்டுக்குள்ள உடல்நிலை சரியில்லாதது யார் வீட்டுலப்பா? வாப்பா. யாருக்கு சுகமில்ல? உன்னுடைய கிரக நிலைகளை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராகு என்னும் ஒரு கிரகத்தினுடைய பாதிப்பு இருக்கிறதுனால ஒரு பக்கத்து காலும் ஒரு பக்கத்து கையும் மரமரத்து போய் அடிக்கடி வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. இதற்கிடையில அக்கம் பக்கத்தில் ஓயாத தொந்தரவான வார்த்தைகளும் சண்டைகளும் நடந்துகிட்டே இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் பண்ணி வர்றதை கூட தடுத்து நிறுத்ததுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வருமானத்துக்கு கூட வழி இல்லாத வேதனை சூழ்ந்துகிட்டது. அதனால காப்பாரும் இல்லை கேட்பாரும் இல்லை.
இதுக்கிடையில கடன்கள் இருக்கு, வயதாகி போச்சு, கடன் அடைக்கக்கூடிய ஆரோக்கியம் இல்லைன்னு வேதனை இருக்கு. வாஸ்தவா தப்பா? உன் கடனை தீர்த்து தாரேன், உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னையிலிருந்து தீர்த்துருவோம். இன்னொரு 3 முறை என்னை பார்த்து பாருடா, ஜெயித்திருவேன். சந்தோஷமா இருக்கு. நல்லா இருப்பாங்களே, சந்தோஷமா இருக்கு. பழனி என்ன செய்யணும்? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். கவலைப்பட மாட்டியா? நல்ல காலில் விழுந்துட்டு உட்கார், பார்த்து வரேன். உன்னுடைய வீட்டு துணைவியினுடைய ஆரோக்கியத்தை போய் பார்த்தேன். அவ மனதளவுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கா. அதுபோல முதுகெலும்பின் கடைசி பாகத்தின் வலி வேதனைகளாலும் உபாதை அடைகிறார். சாதாரணமா போய் எந்த ரிப்போர்ட் எடுத்தாலும் சரியான ரிசல்ட் கிடைக்கிற, ஆனா உடல்ல நோய் இருக்குங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லி சொல்லி சொலுக்குன்னு படுத்துக்கிறான். இந்த மாதிரி துன்பத்துக்கு வேற ஏதோ கோளாறா குறைகளாங்கிற கேள்வி அவ உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. முருகா வா வா வா. இதுல சனி பகவானுடைய கிரகசாரத்தால உருவானதுதான் அந்த பிரச்சனையை தவிர வேற யாரும் எந்த ஒரு மாந்திரிக செயலும் செய்யவில்லை. பழனியிலிருந்து வடபால் சென்று பார்த்தா அரசடின்னு ஒரு ஊர் இருக்கு. நக்கீரன் உரிமைப்பட்ட ஒரு ஊர், ஒரு கிராமம். அரசடி, அரசம்னு ஆரம்பிக்கடா, போடு படிச்சு பார்த்தேன். அங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அவ பார்வதி அம்மன். அங்க ஒரு கிராமம், கிராமத்துக்குள்ள ஒரு போஸ்ட் ஆபீஸ், அதற்கு பக்கத்துல தான் அந்த அம்மன் கோயில் இருக்கு. அந்த அம்மாளுடைய சக்தியால் உன் மனைவியுடைய ஆரோக்கியத்தை தெளிவாக்க முடியும். நீ தேடி பார்க்கணும். பேரு அரசடி அப்படின்னு ஊர். உனக்கு அதை தேடி பார்க்க முடியலைன்னா தேனி அருகில் குச்சனூருக்கு போ. குச்சனூருக்கு போய் சனி பகவானை தரிசனம் செய்து காக்கை வாகனத்தை வாங்கி ஆற்றுல விட்டுட்டு உன்னுடைய மனைவி பேரில் அர்ச்சனை பண்ணு. அவன் உடல்நிலையும் நல்லாயிரும், தெளிவாயிருவான். இருக்கிற கடனை தீர்த்து செம்மையாக்கி தாரேன். பங்குனி மாதத்துக்கு பிறகு எடுப்போம், ஜெயித்துருவோம். வெற்றியடையலாம். பங்குனி உத்தரவு இருக்குல்ல என்ன? சரி. தூத்துக்குடி என் மகனுக்கு வேலை கொடுக்கணும்னு கேட்டு வந்தாள். கைவிடுறா, கண்ணமுடுறா. சரி, காலில் விட்டுவான். அவசியமில்லாத டென்ஷனும் தேவையில்லாமல் தூக்கத்திலிருந்து எழுந்து இருப்பதும் இந்த விஷயம் நடக்குது. எனக்கு வா பக்கத்தில், இந்தாடா சரியாக்கி தரேன், குடி, மனம் மாறுவாய், செம்மையா இருப்ப. கல்யாணம் முடிக்காண்டமா? முடிக்கணுமால? பார்த்தியா, இந்த டென்ஷன் தான் போய் விளைக்கிது. சரி, நல்ல செட்டாக கொடுத்துரும், கவலைப்படாத, சரி மாதிரி வேலை கிடைச்சாச்சு, சந்தோஷமா இரு. கழுகுமலை ஓடுறா ஓடுறா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு சூரிய பகவானை கேட்ட பிறகு உன் தந்தையின் அம்சத்துப்படி கிடைக்கும்னு கட்டளை ஆயிருக்கு. அந்த ரெக்கார்டெல்லாம் திருத்தி பார்க்கும் பொழுது நீ நல்ல மதிப்பெண்ணை பெற்று விட்டாய், சந்தேகம் இல்லாமல் வெற்றி அடைவாய். காரணம் சொல்லலாம். சாம்பவர் வடகரை வரக்கூடிய வைகாசில வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடை பண்ணுவோம். ஆமா, ஏற்பாடை கட்டிடுவோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பத்தி இப்போ கவலைப்படக்கூடாது, சரிதானா? கட்டிட்டு நம்ம காலத்துக்கு அடுத்து பிள்ளைகளுக்குன்னு சொல்லி உயிர் எழுதி வச்சிருவோம். அதுக்கிடையில எந்த பையனும் நான் லோன் போட போறேன் எனக்கு தனியாக எழுதித்தானு கேட்டா கொடுக்க கூடாது. சம்மதமா?
இருக்கிற கடனையும் தீர்க்கிறேன், பிள்ளைகளையும் நல்லாக்குறேன். உனக்கு ஆரோக்கியத்தில் குறையில்லாம நிம்மதியாக படுத்தந்திக்க வாய்ப்பை தாரேன். சொன்னாலும் குத்தம், சொல்லாட்டாலும் குத்தம். புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிட்டா அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆட்டி படைக்கா பெட்டியாக்கி தரேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, 3 வாரத்துக்கு பொறுமையா இருக்கு. அவன் மனத்தை மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். என் தாயத்தெல்லாம் கிடக்கு என்னன்னு கேட்போம். அடுத்து உள்ளதை பார்ப்போம். தூத்துக்குடி என்னமா வேணும் உனக்கு? அமைதியா உட்கார் பாப்பா. நீ இப்போ கண்ணை மூடு, தியானம் பண்ணு. கால் ஒன்று வரலாம். உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? வரலாம். என்னப்பா செய்யணும்? கேட்கிற வரத்தை கொடுன்னு உத்தரவா இருக்கு. என்ன வர வேணும்? நல்லதோ செய்யுங்கய்யா. முதல்ல கர்மசாமி